அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். புதிய ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கும் வினா, இரட்டை எண்களின் கூட்டுத்தொகையை அடிப்படையாக கொண்டு அவை என்ன இரட்டை எண்கள் என்பது தொடர்பான ஒரு வினா. இரட்டை எண்கள் தொடர்பான காணொளி இதற்கு முதல் காணொளியாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதை அவதானிக்காத மாணவர்கள் அதை அவதானிக்கவும். தரம் 4 மற்றும் தரம் 5 மாணவர்களுக்கான நேரடி வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் கீழ்காணும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பினை ஏற்படுத்தவும். ரைட், நம்ம இப்ப வினாவுக்குள்ள போகலாம். அடுத்து வரும் 5 இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை 50 ஆகும் எனின் அந்த எண்கள் யாவை? இவ்வாறான வினாக்கள் வரும் சந்தர்ப்பத்தில் எத்தனை இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை என்று சொல்லியிருக்காங்க? 5 இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை என்று சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டுத்தொகை எத்தனை? 50 என்று குறிப்பிட்டிருக்காங்க. எனவே 50ஐ நாம் 5ஆல் பிரிக்க வேண்டும். பிரிக்கும் சந்தர்ப்பத்தில் 5ல் எத்தனை 5 காணப்படுகின்றது? 1 ஓர் 5 5. 5லிருந்து 5 கழித்தால் 0 மிகுதியாக வரும். அடுத்ததாக இந்த 0ஐ எடுக்க போகணும். 0ல் 5 அடங்குமா? அடங்காது. எனவே நாம் மேலே சேர்க்கும் போது 0 5 0. நமக்கு எத்தனை விடையாக வருகின்றது? 10. இந்த 10 என்பதுதான் இந்த 5 இரட்டை இலக்கங்களின் நடுவெண்ணாக காணப்படும். எனவே 10 நடுவெண்ணாக காணப்பட்டால் 10க்கு முன்னுக்கு என்ன இரட்டை இலக்கம் காணப்படும்? 8 காணப்படும். அதற்கு முன்னுக்கு 6 காணப்படும். 10க்கு அடுத்ததாக என்ன இரட்டை இலக்கம் காணப்படும்? 12 காணப்படும். அடுத்ததாக 14 காணப்படும். இந்த 5 இரட்டை எண்களையும் கூட்டும் சந்தர்ப்பத்தில் நமக்கு விடையாக 50 கிடைக்கும். இதை நாம் பார்த்தால் 6 மட்டும் எத்தனை? 14. 14ம் 10ம் 24. 24ம் 12ம் 36. 36ம் 14ம் 50 விடையாக கிடைக்கின்றது. எனவே அடுத்து வரும் 5 இரட்டை இலக்கங்களின் கூட்டுத்தொகை 50 விடையாக வருகின்றது. அந்த இலக்கங்கள் இந்த 5 இலக்கங்களாக காணப்படும். இவ்வாறான வினாக்கள் வெவ்வேறு விதங்களில் வினாப்படும். உதாரணமாக இவ்வெண்களில் 2வது எண்ணையும் 5வது எண்ணையும் கூட்டும் போது என்ன கூட்டுத்தொகை வரும் என்று வினாக்கள் வெவ்வேறு வடிவங்களில் வினாப்படும். அவ்வாறான வினாக்களில் நாம் அடுத்தடுத்த காணொளிகளில் நாம் எவ்வாறு செய்யலாம் என்பதை ஆராயலாம். மீண்டும் ஒரு காணொளியில் புதிய ஒரு வினாவூடாக நாம் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.